எப்போதுமே டி ராஜேந்தர் மாஸ் தான். அவரை விரும்பாதவர்கள் இருக்கவே முடியாது. தமிழ் சினிமா வரலாற்றில் சில வெற்றிகளும் சாதனைகளும் தற்செயலாக அமைபவை. ஆனால் சில வெற்றிகள் திட்டமிட்டு செதுக்கப்படுபவை. ஆனால் கூலிக்காரன் திரைப்படத்தின் வெற்றி என்பது ஒரு மாபெரும் மேஜிக். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்த சிபாரிசும், இசைப்புயல் டி ராஜேந்தரின் உழைப்பும், கலைப்புலி எஸ் தானுவின் துணிச்சலும் ஒன்றிணைந்து விஜயகாந்தை ஒரு உச்ச நட்சத்திரமாக மாற்றிய அந்த சுவாரஸ்யமான பின்னணியை பார்ப்போம். 1980களின் இறுதியில் ரஜினிகாந்த் உச்சத்தில் இருந்த சமயம். தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அமிதாப் பச்சன் நடித்த இந்தி படமான காலியா திரைப்படத்தின் உரிமையை வாங்கி வைத்திருந்தார். இந்த கதையை ரஜினியிடம் சொல்லி நடிக்க கால்ஷீட் கேட்டார். ஆனால் கதையை கேட்ட ரஜினி, தானு சார், இந்த ஆக்ஷன் ரோலுக்கு என்னை காட்டிலும் விஜயகாந்த் பொருத்தமாக இருப்பார் என்றும் அவருக்கு இது பெரிய திருப்புமுனையாக அமையும் என்றும் பெருந்தன்மையுடன் பரிந்துரைத்தார். அப்படி சூப்பர் ஸ்டாரால் கைமாறிய அந்த வாய்ப்புதான் விஜயகாந்துக்கு சூப்பர் ஹிட் கொடுத்த கூலிக்காரன். விஜயகாந்துக்கு இந்த படத்திற்காக அவர் எப்போதும் வாங்குவதை விட மூடங்கு சம்பளம் கொடுக்கப்பட்டதாம். தானுவுக்கு விஜயகாந்தின் மீதிருந்த நம்பிக்கையே அதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த படத்தின் விளம்பரங்களுக்காக ஒரு அதிரடி பெயரை தேடிய தானும் முதலாக விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை சூட்டினார். டிஆரின் ராசியான இசையும் தானுவின் பிரம்மாண்ட விளம்பரமும் இணைந்து கேப்டன் என்ற பிம்பத்தை நோக்கி விஜயகாந்தை நகர்த்தியது. பொதுவாக டி ராஜேந்தர், டிஆர் தனது சொந்த படங்களுக்கு தவிர மற்றவர் படங்களுக்கு இசையமைக்க மாட்டார். ஆனால் தானுவின் நட்பிற்காக கூலிக்காரன் படத்திற்கு இசையமைக்க ஒப்புக்கொண்டார். ஸ்டூடியோவில் டிஆர் காட்டிய அர்ப்பணிப்பு அனைவரையும் மிரள வைத்தது. ஒரு சிறிய இசைத்துணுக்கு சரியாக வரும் வரை அவர் தூங்கவே மாட்டார். ஒருமுறை பாடலின் ரிதம் சரியாக அமையாததால் அவரே நேரடியாக இசைக்கலைஞர்களுடன் அமர்ந்து தாளம் போட்டு ஆவேசமாக விளக்கி காட்டினார். அவரது அந்த மியூசிக் வெறியை நேரில் பார்த்த விஜயகாந்த், தன் படத்திற்கே இவ்வளவு மெனக்கட மாட்டார்கள், அடுத்தவர் படத்திற்காக இவர் சிந்தும் வேர்வை அசாத்தியமானது என்று மெய்சிலிர்த்து பாராட்டினார். டிஆரின் இசையில் வெறியான பாடல்கள் அந்த ஆண்டின் மிகப்பெரிய சாப்ஸ்டர் ஹிட்டாக அமைந்தன. எஸ்பிபி, எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன் ஆகியோரின் குரல்களில் டிஆரின் இசை ஒரு புது யுகத்தையே படைத்தது. ஆடியோ கேசட்டுகள் விற்பனையில் இந்த படம் அப்போது ஒரு இமாலய சாதனை படைத்தது. இயக்குனர் ராஜசேகரின் விறுவிறுப்பான இயக்கம், விஜயகாந்தின் ஆக்ஷன், ரூபினியின் அறிமுகம் மற்றும் ஜெய்சங்கர், நாகேஷ் போன்ற ஜாம்பவான்களின் நடிப்பு என படம் முழுமையான பொழுதுபோக்கு விருந்தாக அமைந்தது. மொத்தத்தில் கூலிக்காரன் திரைப்படம் என்பது ரஜினி காட்டிய வழி, டிஆர் சேர்த்த இசை வலிமை, தானுவின் தயாரிப்பு நேர்த்தி என அனைத்தும் சேர்ந்து விஜயகாந்தை புரட்சி கலைஞராக சிம்மாசனத்தில் அமர வைத்த ஒரு வெற்றி காவியம்.